சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க மீனா முத்துக்கிட்ட எனக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்ச அந்த ஃபினான்சியர் ரொம்பவே நல்லவரா இருந்தாரு. அவர் மட்டும் அந்த பணத்தை கொடுக்கலனா டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சிருக்கவும் முடியாது. மறுபடியும் அந்த பணத்தை திருப்பி கொண்டு போய் கொடுக்க போகும்போது கூட ரொம்ப நல்ல விதமா என்கிட்ட பேசினாரு. உன் திறமையால நீ முன்னேறுவ. உனக்கு டெக்கரேஷன் ஆர்டருக்காக ஏதாவது பண உதவி வேணும்னா என்னை எப்பயுமே நீ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. பணத்தை ரொம்ப நேரம் கழிச்சு கொண்டு போய் கொடுக்க அவர் பணத்தை வாங்கிட்டு என்னை திட்டுவாரு, அவமானப்படுத்துவாருன்னு நினச்சேன். ஆனால் இப்போ உள்ள ஃபினான்சியர் ரொம்ப நல்லவருங்க. எதுக்குனாலும் அவர்கிட்ட பணம் தேவைன்னா கண்டிப்பாக போனால் நம்மளை நம்பி பணம் தருவார் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்துவும் அதெல்லாம் சரிதான் மீனா, நீ நேர்மையாக பணத்தை திருப்பி கொண்டு போய் கொடுத்த, ஏன் பணம் கொடுக்க நேரமாச்சு, என்ன பிரச்சனைன்னு அவருக்கு சொல்லி புரிய வச்சல்ல, அதான் உன் மேலே நம்பிக்கை அவருக்கு அதிகமாயிருக்கு, அதான் இப்படி சொல்லியிருக்காரு. பரவாயில்ல மீனா, உன்னால் நிறைய நல்லவங்களெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனி அந்த சிந்தாமணியை பற்றி யோசிக்காம உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த டெக்கரேஷன் ஆர்டரை நீ நல்லபடியாக செய்யணும். அதான் சிந்தாமணியை பற்றி அந்த மண்டப ஓனருக்கே தெரிஞ்சு போச்சே, அவர் கண்டிப்பாக இனி டெக்கரேஷன் ஆர்டரை உனக்கு தான் தருவார். அந்த சிந்தாமணிக்கு வேலை இல்லாமல் தான் இருக்க போகிறாங்க பாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. மீனா கிச்சனில் எப்பயும் போல வேலை செஞ்சிட்டு இருக்கு. அங்கே விஜயா, ஏன் மீனா, அது என்ன முத்து எப்போ பார்த்தாலும் உன்னை பெருமையாக பேசுகிறான், எல்லாரும் முன்னாடி உன்னை விட்டு கொடுக்காம நடந்துக்கிறான், அப்படி என்ன பெருசாக நீ சம்பாதிச்சிட்ட, இதில் மனோஜ் ரோகிணியை வேற அந்த முத்து அவமானப்படுத்துகிறான், நீயும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிற. இந்த பாரு மீனா, நீ முத்துக்கிட்ட சொல்லி கொடுத்து தான் இப்படி பேச வைக்கிறேன்னு நல்லாவே தெரியும். நீயும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கணும்னா என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும். பெருசாக சம்பாதிக்கிற திமிர்லலாம் நீ நடந்துக்கிட்டேன்னு வையேன், அப்புறம் நீ இங்கே இருக்க முடியாது, பார்த்துக்கோ. என் முன்னாடியே என் பையன் மனோஜை ஏளனமாக பேசுவீங்க, நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்கணுமா? உன் வேலைக்கே நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை மீறி போய் சம்பாதிக்கிற திமிரில் இப்படிலாம் நடந்துக்கிறீங்களா? ஏதோ 10,000 ரூபா சம்பாதிச்சிருப்ப, இதில் உன்னால் பெருசாக என்ன செய்ய முடியும்? உனக்கு கிடைச்ச பணத்தை வச்சு மாடியில் ரூம் கட்டிடுவியா என்ன? அதுவும் செய்ய முடியாது. உன் பிஸ்னஸுக்கும் பயன்படுத்த முடியாது. பெருசாக லாபம் பார்க்காத நீ எல்லாம் மனோஜை பேச உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? இனி நீ என்ன பேசினாலும் மனோஜ் ரோகிணிக்கிட்ட பார்த்து பேசணும், முத்துக்கிட்டேயும் சொல்லி வை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. மீனா கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. நானும் நல்லா தான் சம்பாதிக்கிறேன், எனக்கு தேவையானது சம்பாதிக்கிறேன். ஆனால் மனோஜ் ரோகிணியை விட்டு கொடுக்காம பேசி என்னையும் என் வீட்டுக்காரரையும் அவமானப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னால் மாடியில் ரூம் கட்டவே முடியாதுன்னு வேறு சொல்லிட்டு போகிறாங்க அத்தை. சீக்கிரமாகவே ரூம் கட்டி காமிக்கணும், எங்களுக்குன்னு ரூம் இருக்குன்னு அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும். என்னவோ எங்கள் சம்பாத்தியத்தில் நாங்கள் வீணாக தான் செலவு பண்ணுறோன்னு நினைக்கிறாங்கல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக நானும் பணத்தை சேர்த்துட்டு தான் வரேன். அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஃபினான்சியரும் இருக்கார்ல, அவர்கிட்ட பணத்தை வாங்கி பேசாமல் ரூம் கட்ட ஆரம்பித்தா என்ன? எத்தனை நாள் தான் நாங்கள் வெளியிலேயே அந்த கட்டிலில் ரெஸ்ட் எடுக்கிறது? அதனால தான் என் அத்தை இப்படிலாம் பேசிட்டு போகிறாங்க. ஏற்கனவே எல்லாருக்கும் ரூம் இருக்குது, எங்களுக்கு மட்டும்தான் ரூம் இல்லை. சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்னு அத்தை கேள்வி கேட்குறாங்க. சீக்கிரமாக ரூம் கட்ட ஆரம்பிக்கணும், நாம் யாருன்னு அத்தைக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. இங்கே சவாரி முடிச்சுட்டு முத்து வீட்டுக்கு வராரு. மீனா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. சீக்கிரமாக சாப்பிட்ணும் மீனா, எல்லாத்தையும் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. இங்கே மீனாவும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்த விஜயா, என்ன மீனா, முத்து வந்த உடனே சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிற? இங்கே ரோகிணி, ஸ்ருதி, மனோஜ்னு யாரும் இன்னும் சாப்பிடலை. எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறமா முத்து சாப்பிட்டா போதும். அது என்ன அவனுக்கு இவ்வளோ அவசரம், இப்போவே சாப்பிட உட்காரணும்னு நினைக்கிறான் அப்படின்னு கேட்க, இதில் என்னத்தை நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? அவர் காலையிலேருந்து சாப்பிடலை, அதனால தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏன் இந்த வீட்டில் சாப்பிடக்கூட எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லையா? முத்துவும் உங்கள் பையன் தானே, இப்படி ஏன் பேசுகிறீங்க? ஏன் மனோஜ் ரோகிணி எல்லாரும் சாப்பிட்டுட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் சாப்பிடணுமா என்ன? நானும் இந்த வீட்டோட மருமக தான், உங்கள் பையன் முத்துவோட மனைவி. அந்த மரியாதையை எனக்கு தரலனாலும் பரவாயில்ல, உங்கள் பையன் சாப்பிடும்போது இப்படி எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் போங்க முதல்ல. நான் தான் சமைக்கிறேன், வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேன். ஆனால் நாங்கள் முன்னாடி உட்காந்து சாப்பிடக்கூடாது, அப்படி தானே அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அந்த சமயம் முத்துவும் சாப்பிட வந்துடுறாரு. அதுக்குடனே விஜயாவும், ஆமாம் அப்படி தான், முத்துவும் நீயும் எப்பயுமே இப்போ உட்காந்து சாப்பிட வேண்டாம், என் பசங்க எல்லாரும் சாப்பிடட்டும், அதுக்கப்புறமா இவன் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை, மனோஜ், ஸ்ருதி, ரவின்னு எல்லாருமே வந்துடுறாங்க. முத்து அமைதியாக ரொம்ப கோபமாக நிற்கிறாரு. மீனாவும் எல்லாருக்கும் கண் கலங்கிக்கிட்டே பரிமாறுறாங்க. உடனே அண்ணாமலை, என்ன முத்து சாப்பிடல, நீ நீ உட்காரு சாப்பிடு, காலையிலேருந்து கஷ்டப்பட்டு இங்கே சவாரிக்கெலாம் போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, இந்த அம்மா ஏன்பா இப்படி இருக்காங்க, சாப்பிட்றதுல கூட கணக்கு பார்க்குறாங்க. இந்த வீட்டுக்குன்னு பணத்தை நானும் தானேப்பா தரேன். என்னவோ அந்த மனோஜ் ரோகிணி முதல்ல சாப்பிடணுமா, அதுக்கப்புறம் மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் நாங்கள் சாப்பிடணுமா? இப்படி சாப்பிட விடாமல் அவமானப்படுத்துகிறாங்களே ஏன்பா அப்படின்னு கேட்க, என்ன விஜயா என்ன பேசியிருக்க? முத்து உன் பையன்றதை மறந்துட்டியா? அவனை உனக்கு பிடிக்கலனாலும் இப்படி சாப்பிட வரும்போதா இந்த மாதிரி பேசணும்?
நீலாம் திருந்த மாட்டேன் அப்படின்னு திட்டுறாங்க. ஏங்க நான் என்னங்க தப்பாக பேசிட்டேன்? பெருசாக சம்பாதிக்காதவங்களுக்கெல்லாம் எதுக்குங்க சாப்பாடு அப்படின்னு கேட்க, சம்பாதிக்கிறதே சாப்பிட தான். நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் அப்படியே நின்றுட்டு இருக்க முடியாது. மீனா எனக்கும் சாப்பாடை வை அப்படின்னு சொல்ல, உன்னால் ஒரு ரூம் கூட கட்ட முடியாது. இதில் நீ எல்லாம் பேசுகிற பாரு. என் முன்னாடியே காலையில் மனோஜை அவமானப்படுத்துகிற. ஏதோ 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாந்துட்டான். ஒரு வீடு கூட வாங்க முடியலன்னு சொன்னியே, அவனால் வீடு தான் வாங்க முடியல. உன்னால் மாடியில் ரூம் கட்ட முடியல. ஏன் மீனாவுக்கு நகையெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னியே, நீ மட்டும் எல்லாத்தையும் செஞ்சிட்டியா? பெருசாக சம்பாதிக்கிறேன்னு இதில் வேற எப்போ பார்த்தாலும் மீனாவை விட்டு கொடுக்காம பெருமையாக பேசுறது. இதெல்லாம் என் வீட்டில் நீ செய்யக்கூடாது. இது என்னோட வீடு. முடிஞ்சா ரூம் கட்டி காமி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும், பணத்தை நானும் சேர்த்துட்டு தான் இருக்கேன். சீக்கிரமாகவே நானும் ரூம் கட்ட தான் போகிறேன். ஏன் இவங்க எல்லாரும் தங்கிட்டு இருக்க ரூமை விட என் ரூமை பெருசாக அழகாக கட்ட தான் போகிறேன். அப்போ பார்ப்பீங்க நான் யாருன்னு. இப்போ என்னை சாப்பிட விடுங்க. இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். யாரையும் அப்புறம் சாப்பிட விட மாட்டேன். பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, உடனே இங்கே மனோஜும், பார்த்தீங்களாம்மா இந்த முத்து எவ்வளோ திமிரா பேசுகிறான்னு, எங்களெல்லாம் சாப்பிட விட மாட்டானா. நீங்கள் இப்படி பேசும்போதே இவன் அவன் வேலையை காமிக்கிறான். இதில் நீங்கள்லாம் முத்துவுக்கும் மீனாவுக்கும் மரியாதை கொடுத்தீங்கன்னு வைங்க, அவ்வளோதான், இவங்க 2 பேரையும் கையில் பிடிக்க முடியாது போலமா அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே அண்ணாமலை, போதும் போதும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு முதல்ல போய் ரெஸ்ட் எடுக்க போங்க. தேவையில்லாத பிரச்சனை செய்யாதீங்க. முத்து நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. முத்து ரொம்ப கோவமாக விஜயா பேசுனதை நினச்சிக்கிட்டே சாப்பிட்றாரு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. மாடியில் ரொம்ப கோவமாக நின்றுட்டு இருந்த முத்துக்கிட்ட மீனா கண்கலங்கிக்கிட்டே பேசுகிறாங்க. பார்த்தீங்களா உங்கள் அம்மா எப்படி பேசுகிறாங்கன்னு? சாப்பிடக்கூட உரிமை இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பார்க்கணுமா? உன்னால் ரூம் கட்ட முடியுமான்னு காலையில் கூட என்கிட்ட அந்த பேச்சு பேசிட்டு போனாங்க. ஏங்க ரூமெல்லாம் கட்ட எவ்வளோ பணம் செலவாகும்? 5 லட்ச ரூபா பணம் நம்மக்கிட்ட எங்கெங்க இருக்குது? இவங்க பேசுகிற பேச்சுக்கு சீக்கிரமாக ரூம் கட்டணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்து, பணம் இல்லைன்னா என்ன மீனா, கடன் வாங்கியாவது முதல்ல ரூமை கட்டுவோம். நாமளும் எத்தனை நாள் தான் வெளியிலேயே அங்கே தங்குறது? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எப்போ பார்த்தாலும் ரூம் கட்ட முடியுமா ரூம் கட்ட முடியுமான்னு எங்கள் அம்மா கேட்க, எனக்கு இதெல்லாம் கேட்கவே பிடிக்கல. கோவம் தான் வருது. பேசாமல் உனக்கு ஃபினான்சியர் ஒருத்தர் பணம் கொடுத்து உதவி செஞ்சார்ல டெக்கரேஷனோட செய்ய, அவர்கிட்ட போய் கொஞ்சம் பணமாக கேட்டு வாங்கினா என்ன? நாமளும் பணத்தை சேர்த்து வச்சுருக்கோம்ல மீனா. நம்மக்கிட்ட எப்படியும் ஒரு 3 லட்ச ரூபா இருக்கும். அவர்கிட்ட இன்னொரு 3 லட்ச ரூபா கடன் வாங்குவோம். மீதி எப்படியாவது சமாளித்து மாடியில் ரூம் கட்டிடலாம் மீனா அப்படின்னு சொல்ல, ஏங்க இவ்வளோ செலவு ஆகுமா? இவ்வளோ கடன் வாங்கணுமா? திருப்பி கொடுக்கணும் இல்லைங்க. அப்புறம் கஷ்டப்பட்டுறக்கூடாது. கடன் வாங்கிட்டு மாதம் மாதம் வட்டி பணமும் கொடுக்கணும். நம்ம வீட்டு தேவைக்குன்னு பார்க்கணும். நமக்குன்னு தேவைகள் நிறையா இருக்கும்ல. எப்படியாவது சமாளிக்க முடியுமாங்க அப்படின்னு கேட்க, எல்லாம் சமாளிக்க முடியும் மீனா. இப்போ நீ என்ன பூ கொடுக்க மட்டுமா போகிற? பூ கொடுக்க போகிறது மட்டும் இல்லாமல் டெக்கரேஷன் ஆர்டரையும் ரொம்ப நல்லபடியாக செய்கிற. இப்போ அந்த ஒரு மண்டபத்திலேயே கிடைக்கிற எல்லா டெக்கரேஷன் ஆர்டரும் உனக்கு வந்தாலே போதுமே. நீ நிறைய சம்பாதிக்கலாம் மீனா. உன் மேலே உள்ள நம்பிக்கையில் நம்ம கண்டிப்பாக கடன் வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எனக்கும் இப்போ டிரைவிங் ஸ்கூலில் நிறைய பேர் சேர ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து தான் எங்கள் அம்மாவால் தாங்கிக்க முடியாமல் இப்படி நம்மளை அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. நாம் சம்பாதிக்கிறதும் பிடிக்கல, நம்ம முன்னேறதும் இந்த எங்கள் அம்மாவுக்கும் மனோஜுக்கும் சுத்தமாக பிடிக்கல. ஆனால் கண்டிப்பாக ரூம் கட்டி காட்டணும் மீனா. அப்போ தான் இனி எங்கள் அம்மா இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. பேசுனா அப்புறம் நான் வெளுத்து வாங்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க நாளைக்கே அந்த ஃபினான்சியரை போய் பார்ப்போம். ஏதோ அவர் பணம் தராரான்னு முதல்ல கேட்போம். பணம் தந்தால் சந்தோஷம். உடனே ரூம் கட்ட ஆரம்பிப்போம் அப்படின்னு மீனாவும் முத்துவும் பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் இங்கே முத்து எப்பயும் போல் சவாரிக்கு கிளம்ப, அந்த சமயம் அங்கே வந்த மீனாவும், என்னங்க ஃபினான்சியரை பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்க, வா மீனா போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இதை பார்த்த விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பூ கொடுக்கன்னா உடனே இவ வெளியில் கிளம்பிடுவா. இந்த மீனாவுக்கு வர வர பொறுப்பும் இல்லை அக்கறையும் இல்லை. வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்களும் மீனாவை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் என் மருமக ரோகிணியை மட்டும் நல்லா பேச்சு பேசுகிறீங்க. என் பையன் மனோஜை மட்டும் திட்டுறதுக்கு முன்னாடி நிற்கிறீங்க. மீனா கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. காலையில் வீட்டு வேலையை செய்யாமல் பூ கொடுக்கவோ இல்லை இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்கோ போகக்கூடாதுன்னு நான் சொன்னாதானே தப்பு. நீங்கள் சொல்லி புரிய வைக்கலாம்ல அப்படின்னு இங்கே அண்ணாமலை கிட்ட சொல்ல, அதுக்கு அண்ணாமலையும், ஏன் மற்ற மருமக வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு நீயா ஒரு முடிவெடுத்தா, மீனாவும் அப்படி தான் தனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பி போவா. முடிஞ்சா நீ வீட்டு வேலையை செய், இல்லைனா ரோகிணி ஸ்ருதிக்கிட்ட சொல்லி அவங்கள வீட்டு வேலையை செய்ய வை. மீனா மட்டும்தான் எல்லா வேலையும் செய்யணும்னு எதுக்காக நினைக்கிற? மீனாவுக்கும் வெளியில் வேலை இருக்குது, அதனால தானே கிளம்பி போகிறாங்க. சும்மா மீனாவை பற்றி இப்படி தப்பாக பேசாத. மீனா இந்த வீட்டோட மருமகளா பொறுப்பாக தான் இருக்கா. நீ தான் மாமியாரா பொறுப்பாக நடந்துக்க மாட்டேங்கிற விஜயா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை.
இங்க முத்துவும், மீனாவும் ஃபினான்சியர பார்க்க போறாங்க. ஃபினான்சியர் மீனாவ பார்த்த உடனே, "வாம்மா மீனா, நல்லா இருக்கியான்னு?" கேட்க, "இவங்க யாரும்மா?" அப்படின்னு கேட்க, "இவர் தான் என் வீட்டுக்காரர். அன்னைக்கு நான் வரும்போது என் தம்பிய கூட்டிட்டு வந்தேன்ல, என் வீட்டுக்காரர் சவாரியா வெளியூர் போயிருந்தாரு. அதனால தான் உங்கள பார்க்கணுமேன்னு இவர கூட்டிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல சார், உங்களால ஒரு உதவி ஆகணும். நீங்க தான் சொன்னீங்களே, ஏதாவது பண தேவை இருந்தா என்ன வந்து பாரும்மா. உன் மேல எனக்கு நெறைய நம்பிக்கை இருக்குன்னு. அதனால தான் சார் வந்தோம்." அப்படின்னு சொல்ல, "அப்படியாப்பா தம்பி, நீங்க என்னலாம் செய்றீங்கன்னு?" கேட்க, "சார் எனக்கு 2 கார் இருக்கு. டிரைவிங் ஸ்கூலும் வச்சிருக்கேன். அப்பப்ப சவாரிக்கு வெளியிலலாம் போயிட்டு வருவேன் சார். மீனாவால நானும் இப்ப ஓரளவு நல்லா சம்பாதிக்கிறேன் சார். எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான் சார்." அப்படின்னு மீனாவ பெருமையா பேச, அதுக்குடனே ஃபினான்சியரும், "நல்லா தெரியும்ப்பா. மீனா பெரிய திறமைசாலி, புத்திசாலின்னு." மீனா அந்த சிந்தாமணி கிட்ட இருந்து பணத்த வாங்கி கொண்டு வந்து என்கிட்ட குடுக்கும்போதே அவங்க இதெல்லாம் சொல்ல நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். "ஆமாம்மா மீனா, இப்ப என்ன? எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஏதாவது பண உதவி வேணுமா? மறுபடியும் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்காமா?" அப்படின்னு கேட்குறாரு ஃபினான்சியர். அதுக்குடனே முத்துவும், "இல்ல சார். இன்னும் டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் வருது. ஆனாலும் அதுக்காக நாங்க பணம் கேட்டு வரல. மீனாவோட நேர்மைக்காக பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் வருதுன்னா, அதுக்கு ஒரு வகையில நீங்க எங்களுக்கு உதவி செய்ய போய் தான் சார். அது மட்டும் இல்ல, இப்ப மாடியில எங்களுக்குன்னு ரூம் கட்டணும்னு ஆசைப்படுறோம். இப்ப வரைக்கும் நானும் மீனாவும் தங்க ரூம் இல்ல சார். அதான் கொஞ்சம் பணம் குடுத்தீங்கன்னா, சீக்கிரமா மாடியில ரூம் கட்டிருவோம் சார்." அப்படின்னு சொல்ல, "என்னம்மா சொல்ற? உங்க வீட்ல உங்களுக்குன்னு ரூம் இல்லையா? அப்படியாம்மா? இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறியே, உனக்குன்னு ரூம் வேணும்ல? இந்த முத்து தம்பி சொல்றதும் சரிதானம்மா? ஆமா, எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு?" கேட்க, "ஒரு 3,00,000 நம்பி தாங்க சார். கண்டிப்பா திருப்பி தந்துருவோம். மாசம் மாசம் வட்டி பணத்த நானே வந்து சரியா திருப்பி தந்துருவேன் சார். சந்தேகப்படாம தாங்க சார்." அப்படின்னு முத்து கேட்குறாரு. அதுக்கு மீனாவும், "ஆமா சார். நானும் இப்ப நல்லா சம்பாதிக்கிறேன். என் வீட்டுக்காரருக்கும் நல்ல வருமானம் வருது. கண்டிப்பா வட்டி பணத்த நீங்க கேட்காமலே கொண்டு வந்து குடுத்துருவோம். முடிஞ்ச அளவு இந்த நீங்க குடுக்குற பணத்தையும் திருப்பி குடுக்க பார்க்குறோம் சார். நம்பி பணத்த மட்டும் தாங்க சார்." ரூம் இல்லாம இருக்கிறதுனால என் மாமியார் மட்டும் இல்லாம இவரோட அண்ணனும் ரொம்ப ஏளனமா பேசுறாங்க. "நீங்கலாம் சம்பாதிக்க தகுதி இல்லாதவங்கன்னு சொல்றாங்க சார். எங்களுக்குன்னு ஒரு ரூம கட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார்." அப்படின்னு மீனா சொல்ல, இங்க ஃபினான்சியரும் சிரிச்சுக்கிட்டே, "கவலைப்படாதம்மா மீனா. உன் உன் மேல எனக்கு நெறைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீ கேட்ட மாரியே நான் பணத்தையும் குடுப்பேன். ஆமா, 3,00,000 பணம் நான் நம்பி தந்தா சீக்கிரமா திருப்பியும் தந்துரணும். ஆனா வட்டி பணத்தையும் மாசம் மாசம் சரியா தந்துரணும்ப்பா முத்து. நம்பிக்கை இருந்தாலும் இது பண விஷயம். அதனால நீங்க வட்டி பணம் தரலன்னா அப்புறம் கொஞ்சம் பிரச்சனையாயிரும் பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்ல, முத்து பேசி அவருக்கு புரிய வச்சு 3,00,000 பணத்த ஃபினான்சியர் கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ ஃபினான்சியர் நம்பி பணத்த குடுத்துட்டாருங்க. அது மட்டும் இல்ல, உடனே மாடியில ரூம் கட்ட ஆரம்பிக்கணும். இத அண்ணாமலை மாமா கிட்ட முதல்ல சொல்லணும்னு சந்தோஷமா முத்துவும், மீனாவும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. முத்து, மீனா இப்பதான் வெளியில போனாங்க. அதுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்களே, என்னன்னு தெரியலன்னு அண்ணாமலை முத்துவ பார்த்து, "ஏன்பா முத்து, என்னப்பா இப்பதான் சவாரிக்கு கிளம்பி போனேன், அதுக்குள்ள வீட்டுக்கு வரீங்க? என்னம்மா மீனா, என்னாச்சு? நீ பூ குடுக்க போகலையா?" அப்படின்னு கேட்க, "மாமா, நாங்க இன்னைக்கு வெளியில வேலைக்கு போகல மாமா. அது மட்டும் இல்லாம மாடியில ரூம் கட்ட எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு வரோம். எங்களுக்கு பணமும் கிடைச்சிருச்சு. எங்கள நம்பி ஒருத்தர் பணம் குடுத்துருக்காரு. மாடியில ரூம் கட்ட 5,00,000 ஆகும்னு ஏற்கனவே நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசி வச்சீங்கல்ல, அவர வர சொல்லுங்க மாமா. நாளைக்கே மாடியில ரூம் கட்ட ஆரம்பிக்கணும். இங்க பாருங்க, எங்ககிட்ட எல்லா பணமும் இருக்கு." அப்படின்னு மீனா பணத்தெல்லாம் எடுத்து அண்ணாமலை கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ரோகிணி, மனோஜினி எல்லாருமே, "என்னது இது? மீனா கிட்ட இவ்ளோ பணம் இருக்கு. அது எப்படி இவங்க கிட்ட இவ்ளோ பணம் வந்திருக்கும்?" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே விஜயாவும், "ஏது இந்த பணம் எப்படி கிடைச்சது? வெளியில கடன் வாங்குனியா?" அப்படின்னு கேட்க, "அத பத்தி உங்களுக்கு என்ன? கடன் வாங்குனா நாங்க கடன் வாங்குன பணத்த நீங்களா தரப்போறீங்க?" அப்படின்னு முத்து இங்க விஜயாவுக்கு பதில் சொல்றாரு. உடனே அண்ணாமலையும், "இங்க மீனா, மொத்த பணமும் இருக்காம்மா? 5,00,000 பணம் இருக்கான்னு?" கேட்க, "மாமா, நாங்க கொஞ்சம் பணத்த சேர்த்து வச்சிருக்கோம். அதுல எப்படியும் 3,00,000 இருக்கும். இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பணம் குடுத்துருக்காரு. இத நாங்க எப்படியும் திருப்பி தந்துருவோம். அங்க ரூம் கட்ட மட்டும் நீங்க அந்த ஆள வர வைங்க. நாளைக்கே நம்ம வந்து ரூம் கட்ட ஆரம்பிக்கலாம். இங்க என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் மாமா." அப்படின்னு சொல்ல, மனோஜுக்கு ஒண்ணும் புரியல. நாம சின்ன ரூம்ல இருக்கோம். இந்த முத்துவும், மீனாவும் உடனே பெருசா ரூம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்ளோ பணமும் கிடைச்சிருக்குன்னா, இந்த முத்து மீனாவ சும்மா விடக்கூடாதே. அம்மா என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா நிக்கிறாங்க? முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரூம் இல்லாம வெளியில ரெஸ்ட் எடுக்கும்போது எப்ப பார்த்தாலும் அவமானப்படுத்தி பேசுவேன். எங்க ரூம விட இவங்க பெருசா ரூம் கட்டிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் அவமானப்படுத்துவா இந்த மீனா. அதனால இந்த ரூம் எல்லாம் கெட்ட விடக்கூடாது. ஏதாவது செய்யணும்." அப்படின்னு இங்க மனோஜும் மெதுவா விஜயா கிட்ட போயிட்டு, "என்னம்மா அமைதியா இருக்கீங்க?
இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு, மாடியில் எங்கள் ரூமை விட பெருசாக ரூம் கட்டிட்டா அப்புறம் யாராவது எங்களை மதிப்பாங்களா? இந்த முத்து மீனாவை விட நான் எவ்வளோ படிச்சிருக்கேம்மா, அது மட்டும் இல்லை நிறைய சம்பாதிக்கிறதும் நான் தானம்மா, அப்புறம் நான் எப்படிம்மா இந்த சின்ன ரூமில் இனிமேல் தங்குறது? இந்த முத்துவுக்கு சரியாக வேலை செய்ய தெரியாது, சம்பாதிக்க தெரியாது, இவங்களுக்கு பெரிய ரூமா? அதெல்லாம் முத்து மீனா ரூம் கட்டக்கூடாதுமா, அப்போ தான் நமக்கு வர வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இவங்கெல்லாம் ரூம் கட்டி முன்னேறிட்டாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் சரியில்லைம்மா, பார்த்துக்கோங்க, ரூம் கெட்ட விடாமல் நீங்கள் தான் செய்யணும். இந்த முத்து மீனா சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு வர வர பிடிக்க மாட்டேங்குதுமா அப்படின்னு மனோஜ் பேசிகிட்டு இருக்காரு. விஜயா ரொம்ப கோவமாக மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. உன்னால் ரூம் கட்ட முடியுமான்னு நான் கேட்டதுக்கு இந்த முத்துக்கிட்ட சொல்லி வெளியில் கடன் வாங்க வச்சு இங்கே சேர்த்து வச்ச பணத்தையும் வச்சுக்கிட்டு ரூமெல்லாம் கட்ட பார்க்குறியா? நீ எப்படி அந்த ரூமை கட்டி முடிக்கிறேன்னு நான் பார்க்குறேன். பணம் இருக்கிற திமிரில் தானே என்னையும் மனோஜையும் ஏளனமாக பேசுகிறீங்க. பணம் கடன் தானே வாங்கியிருக்க, அந்த பணத்தையே நீ அந்த பணத்தால் நீ ரூம் கட்ட முடியாமல் நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த நாள் அங்கே அண்ணாமலை சொன்ன மாதிரியே அங்கே ஆளெல்லாம் வர வைக்கிறாங்க. மாடியில் ரூம் கெட்ட எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. இதை பார்த்த ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் முத்து மீனாவுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. பரவாயில்ல முத்து, நீ நினச்ச மாதிரியே இப்போ ரூமெல்லாம் கெட்ட போகிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மீனா அண்ணியால் தான் உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே ஸ்ருதியும், ஆமாம் மீனா, நீங்கள் இவ்வளோ புத்திசாலித்தனமாக திறமையாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்ககிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கணும் போல மீனா அப்படின்ற மாதிரி மீனாவை புகழ்ந்து பேசுகிறாங்க ஸ்ருதி. இப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாத மனோஜ் இங்கே கீழே பணத்தை வச்சுட்டு போயிருக்காங்க மீனா. யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை எடுத்துடுறாரு. இந்த பணம் இருக்க போய் தானே ரூம் கெட்ட போகிறோன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. பணம் இல்லைன்னா இந்த முத்துவால் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. இதில் இந்த பணத்தை கடன் தான் வாங்கியிருக்கான். இந்த பணத்தால் ரூமும் கட்ட முடியாமல், இந்த பணத்தை திருப்பி கொடுக்கவும் முடியாமல் முத்துவும் மீனாவும் அவமானப்பட்டு நிற்கணும். இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ரோகிணியோட பையில் வச்சுருவோம், அப்போ தான் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு ரோகிணிக்கு தெரியாமல் அவங்க பார்லருக்கு கொண்டு போகிற பையில் இவங்க எடுத்த அந்த பணத்தையும் கொண்டு போய் மனோஜ் வச்சிடுறாரு. கீழே இங்கே அண்ணாமலை அங்கே ஆளுங்க கிட்ட பணத்தை கொடுக்கணும், மீனா பணத்தை எடுத்துகிட்டு வாமா, நாளைக்கே இவங்க ரூமெல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்ல, அங்கே 3 லட்ச ரூபா பணம் இருக்குது, ஆனால் கடன் வாங்கின பணத்தை காணும். இதை பார்த்த உடனே இங்கே மீனா கேட்குறாங்க, ஏங்க பணத்தை நான் உங்ககிட்டயா கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, இல்லை மீனா, பணத்தை இங்கே தான் வச்சோம், நல்லா தேடிப்பாரு இருக்கும், வேற எங்கே போக போகுது அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை ரொம்பவே கோவமா, என்ன முத்து பணத்தை காணுமா அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா இங்கே தான் வச்சுருந்தோம் இருக்கும்பா அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை ரொம்ப கோவமாக மனோஜை பார்க்குறாரு. மனோஜ் திருன்னு முழிச்சிட்ருக்க, என் பணத்தையே எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போனவன் தானே இந்த மனோஜ். வீட்டில் ஏதாவது காணும்னா உடனே மனோஜ் மேலே தான் எனக்கு சந்தேகம் வருது. மனோஜ், இவங்க இப்படி முன்னேறது பிடிக்காம, ரூம் கட்டுறது பிடிக்காம, மறுபடியும் ஏன் 27 லட்ச ரூபா பணத்தை எடுத்தியே, அதே மாதிரி இவங்க பணத்தையும் நீ தான் எடுத்தியா அப்படின்னு அண்ணாமலை கேட்டுடுறாரு. உடனே விஜயாவும், என்ன பேசுகிறீங்க, நம்ம பையன் மேலே நீங்களே சந்தேகப்பட்டா எப்படி? அப்புறம் இந்த முத்துவும் மீனாவும் கொஞ்சமாவது மனோஜை மதிப்பாங்களா? ஏற்கனவே ரூம் கெட்ட போகிறோன்னு பணம் இருக்கிற திமிரில் அந்த மீனா முத்துவை கையில் பிடிக்க முடியல. இதில் இப்படி மனோஜை இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. என் பையன் பெரிய பிஸ்னஸ்மேன், அடுத்தவங்களோட பணத்தை எடுக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை, அவனே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், அப்படி தானே மனோஜ் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் எதுக்குமா இந்த பணத்தெல்லாம் எடுக்கணும், எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு போய் சொல்லிடுறாரு மனோஜ். ரூம் கட்டணும்னு இடத்த பார்க்க வந்த அந்த ஆளுங்களும் அண்ணாமலை கிட்ட, என்ன சார் பணத்தை இன்னைக்கு தரீங்களா இல்லை நாளைக்கு தரீங்களான்னு கேட்க, நீங்கள் நாளைக்கு வாங்க பணத்தை கொடுத்துட்றோம், இப்போ வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதை சமாளிச்சுட்டு நாளைக்கு நீங்கள் வந்த உடனே எல்லா பணத்தையும் நானே தந்துடுறேன் அப்படின்னு அந்த ஆளுங்களை அனுப்பி விட்டுட்டு அண்ணாமலை ரொம்ப கோவமாக மனோஜ் கிட்ட சொல்கிறாரு, மனோஜி, நான் உன்னை நம்ப மாட்டேன், உன் அம்மா வேணா உன்னை நம்பலாம், பணத்தை எடுத்தியா இல்லையா, என் விஷயத்துலையும் நீ இப்படி தான் செஞ்ச, இப்படி தான் பொய் சொல்லி ஏமாத்தின, இங்கே மீனாவோட நகையும் எடுத்தது நீ தான், அதனால் உன்னை நான் நம்ப மாட்டேன், பணத்தை எடுத்தியா இல்லையான்னு கேட்க, உடனே இங்கே ரவியும், ஆமாம் அந்த வீட்டில் ஏதாவது காணும்னு சொன்னாலே இந்த மனோஜ் மேலே தான்ப்பா சந்தேகம் வருது. மனோஜ், முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பிடிக்காதா? நேத்தே பார்த்தேன், அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நீ கோவப்பட்டுட்டு இருந்த, உன் முகமே சரியில்லை, திருன்னு முழிக்கிற, முதல்ல எடுத்த பணத்தை கொண்டு வந்து கொடு அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டு பேச, உடனே ரோகிணியும், என்ன நீங்கள் எல்லாரும் மனோஜை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவர் இப்படி பணத்தை எடுக்கக்கூடிய ஆளா, ஏதோ தெரியாமல் அப்போ வேலை இல்லாதப்ப தெரியாமல் செஞ்சுட்டாரு, இப்போ அவர் அப்படி எடுக்கணும்னு அவசியமே இல்லை, என்ன ஆண்டி எல்லாரும் மனோஜை சந்தேகப்பட்டு பேசுகிறாங்க, நீங்கள் என்னவோ பொறுமையாக அமைதியாக நிற்கிறீங்க, யாரும் மனோஜை தப்பாக பேசாதீங்க, மனோஜ் அப்படி செய்கிற ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு ரோகிணி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும்,
நான் பேசாமல் பார்லருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையை எடுத்துட்டு வெளியில் வராங்க. பையில இருந்த பணம் கீழே விழுந்துருது. இதை பார்த்த அண்ணாமலையும், ஏமா ரோகிணி பாரு பணம் கீழே விழுதுன்னு சொல்ல, இது ஏன் பணமே இல்லையே அப்படின்னு ரோகிணி பணத்தை கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்த ரோகிணி, என்ன இதில் 3,00,000 ரூபா இருக்குன்னு சொல்ல, உடனே மீனா, அது எங்கள் 3,00,000 ரூபா தான், அப்போ எங்கள் பணத்தை நீங்கள் தான் எடுத்தீங்களா ரோகிணின்னு கேட்க, இல்லை மீனா நான் எடுக்கல அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை வருது. வேற வழி இல்லாம மனோஜ் யோசிக்கிறாரு, நான் எடுத்த பணத்தால ரோகிணி வசமா மாட்டிக்கிட்டாலே, இந்த ரோகிணி பைய எடுத்துட்டு வருவா, இப்படி பணத்தை கண்டுபிடிப்பாங்கன்னு நான் எங்க நினைச்சேன். இப்ப என்ன செய்ய, எல்லாரும் ரோகிணியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ரோகிணியை சந்தேகப்படுறாங்க, இப்படியா வசமா மாட்டிக்கிறது அப்படின்னு யோசிக்க முத்து சொல்றாரு, ரோகிணி மனோஜ் தான் பணத்தை எடுத்து உங்கள் பையில் வச்சுருப்பான், அதனால தான் இப்படி நீங்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அவன் திருன்னு முழிக்கிறான். மனோஜ் அசிங்கமா இல்லை உனக்கு, உன்னால் ரோகிணி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க, ஆனால் நீ உண்மையை சொல்லாமல் அமைதியாக இருக்க. எந்த தப்பு செஞ்சாலும் அடுத்தவங்கள மாட்டி விடுறது தான் உனக்கு பழக்கமே தவிர்த்து உண்மையை மட்டும் ஒத்துக்க மாட்டல, எதுக்கு என் பணத்தை எடுத்த அப்படின்னு விஜயா முன்னாடியும் அழுதுட்டு நின்ன ரோகிணி முன்னாடியும் இங்கே மனோஜை பலார்னு வெளுத்துவாங்க. உடனே மனோஜும், அம்மா என்னை விட சொல்லுங்கம்மா, நான் தாம்மா பணத்தை எடுத்தேன், முத்து மீனா சந்தோஷமாக இருக்கக்கூடாது, மாடியில் அவங்க ரூம் கட்டக்கூடாது, அதுவும் எங்கள் ரூமை விட அவங்க பெருசாக ரூம் கட்டிடக்கூடாதுன்னு தாம்மா இப்படி செஞ்சேன், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், எல்லாரும் மன்னிச்சிருங்க, முத்து என்னை விடு அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே மனோஜ் வந்து உண்மையாக சொல்கிறாரு. இதை பார்த்த ரோகிணி மனோஜை முறைக்கிறாங்க, உன் அம்மா அன்னைக்கு என்னை வெளுத்து வாங்கும் போதும் அமைதியாக இருந்த, இப்போ நீ பணத்தை எடுத்து என் பையில் வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன திட்டுறாங்க, அதுக்கும் அமைதியாக இருக்கல்ல மனோஜ், உன்னை நம்பி கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு மனோஜ் அப்படின்னு ரோஹிணி திட்டிகிட்டு இருக்க. உடனே அண்ணாமலை விஜயாவை பற்றி கேட்குறாங்க, பாத்தியா விஜயா, நீ எப்படி திருந்தாமல் இருக்கியோ அதே மாதிரி பணத்து மேலே உள்ள ஆசையில் மனோஜும் திருந்தாமல் மறுபடியும் இப்படி தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இவன். நீ எல்லாம் திருந்த மாட்ட மனோஜ், மீனா முத்து உங்கள் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் அவங்க முன்னேறது உங்களுக்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்குதுல்ல, நீங்கள்லாம் திருந்தவே மாட்டீங்க. எதுக்காக பணத்தை எடுத்த, அவங்க சந்தோஷமா இருந்தா உனக்கு பிரச்சனையா இருக்கா என்ன? முத்து மீனா கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில போ. உன்னை நம்பி ஏதாவது பணம் வைக்க முடியுதா பாத்தியா? முத்து மீனா சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு இப்படியா பொறாமப்படுவ? நீயும் பெருசா பிஸ்னஸ் செய்யற, சம்பாதிக்கிற, ஆனா அதெல்லாம் பார்த்து என்னைக்காவது முத்து மீனா பொறாமப்பட்டிருக்காங்களா? எப்போ பார்த்தாலும் முத்துவும் மீனாவும் நல்லா இருந்தா உங்க அம்மாவுக்கு தான் பிடிக்காதுன்னா நீயும் அப்படி நடந்துக்கிறல்ல, செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்குறியா இல்லையா அப்படின்னு எல்லார் முன்னாடியும் அண்ணாமலையும் முத்துவும் இங்க மனோஜை வெளுத்து வாங்குறாங்க. இங்க மனோஜும் அழுதுகிட்டே மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. இனி நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்ல, உடனே ரவி சொல்றாரு, அப்பா என்னைக்கு 27,00,000 ரூபா பணத்தை எடுத்து நம்ம குடும்பத்தை இந்த மனோஜ் ஏமாத்துறானோ அன்னைக்கே இவனை மன்னிச்சு வீட்டுக்குள்ளே விட்டுருக்க கூடாதுப்பா, நாம இவனை வெளியில அனுப்பியிருக்கணும், அப்பனா இந்த மனோஜ் திருந்திருப்பான். அம்மா பேச்சை கேட்டுட்டு மனோஜுக்கு நல்லதா செஞ்சா இவன் இப்படிதான்ப்பா திருந்தாம அவன் வேலையை செய்வான், இவனை பேசாம முத்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பி வை முத்து அப்படின்னு ரவி சொல்றாரு. அதுக்கு உடனே மீனாவும், வேண்டாம் ஏதோ தெரியாமல் செஞ்சுருப்பார் போல அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை சொல்கிறாரு, மனோஜ் இப்படியே நீ செஞ்சிட்டு இருந்த உன் அம்மாவையும் உன்னையும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவேன், இந்த பக்கம் வராதிங்கன்னு என்ன செய்யணுமோ செஞ்சிருவேன், ஒழுங்காக திருந்தி வாழ்கிற வழியை பாருங்க, இப்படி அடுத்தவங்க சந்தோஷப்படுறத பார்த்துட்டு பொறாமப்படாதீங்க, புரியுதா விஜயா? உன் பையனுக்கு சொல்லி புரியவை, இல்லை உனக்கும் உன் பையனுக்கும் இந்த வீட்டில் தங்க கூட இடம் இருக்காது அப்படின்னு அண்ணாமலை திட்டிட்டு போகிறாரு. மறுபடியும் பணம் கிடைச்ச சந்தோஷத்தில் மாடியில் பெருசாக ரூம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க முத்துவும் மீனாவும். முத்து மீனாவால் பெருசாக சாதிக்க முடியாது, ரூம் கட்ட முடியாது, எப்பயுமே நம்மக்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க, அவமானப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினச்சா முத்துவும் மீனாவும் ஒன்று சேர்ந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, மாடியில் பெருசாக ரூம் கட்டிட்டாங்களே அப்படின்னு பொறாமையில் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க விஜயாவும் மனோஜும். இங்கே அண்ணாமலை முத்து மீனாவை பார்த்து சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் நினச்ச மாதிரியே ரூம் கட்டிட்டீங்க, வெளியில் கடன் வாங்கி இந்த ரூமை கட்டியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்கள், நான் வேணால் பணத்தை ஏற்பாடு பண்ணி தரேன், ஆனால் இப்படி கடன் வாங்குறதெல்லாம் சரியில்லைப்பா முத்து அப்படின்னு சொல்ல, அப்பா எங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் கடன் வாங்கியிருக்கோம், சீக்கிரமாகவே அந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துருவோம்ப்பா, வட்டி பணத்தையும் நாங்கள் கொடுத்துருவோம், கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல, பரவாயில்லம்மா மீனா, உன்னால தான் முத்து இப்படி தெளிவாக வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு நல்லபடியாக அவனுக்குன்னு எதையுமே செய்யாத முத்து உனக்காக ஆசாசையாக அந்த ரூமெல்லாம் கட்டியிருக்கான், இப்படி முத்து முன்னேறதுக்கு காரணமாக இருக்கிறது நீ மட்டும்தான் மீனா, உன்னால தான் முத்து இப்போ நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் எப்பயுமே சந்தோஷமாக இதே மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாமல், மீனாவுக்காக ஆசாசையாக ரூம் கட்டின நீ முத்து சீக்கிரமாகவே மீனாவுக்காக புது வீடையும் கட்டணுன்றது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி மீனா முத்து முன்னேறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை.